Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா node module. Node moduleனா என்ன, அதோட டைப்ஸ், அத பத்தின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். அத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, node module. Node module அப்படினா reusable piece of JavaScript code. அதாவது நம்மளோட அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி சில விஷயங்களை வந்து அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடை எழுதி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை தான் நம்ம லைப்ரரிஸ் ஆர் பேக்கேஜஸ் அப்படிங்கிறோம். அந்த கோடை வந்து நம்ம ரிட்டர்ன் வந்து ரீயூஸ் நம்மளோட அப்ளிகேஷனில் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம மாடியூல் அப்படிங்கிறோம். நோட் மாடியூல் சிம்பிளாக மாடியூல் அப்படின்னா தொகுதி. இங்கே நம்ம அதே தான் பண்ணுறோம். ஒரு கோடை வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோடை பீஸாக வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இதுதான் நோட் மாடியூல். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாடியூல்ஸை வந்து நம்மளோட அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? அப்போ அந்த மாடியூலை வந்து நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா npm yarn அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேக்கெட் மேனேஜர் மூலமாக நம்ம இந்த மாடியூலை வந்து மேனேஜ் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுதான் நோட் மாடியூல். இப்போ நமக்கு தெரியும் நோட் மாடியூலோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நோட் மாடியூலோட டைப்ஸ். நோட் மாடியூலில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கோர், இன்னொன்று லோக்கல், இன்னொன்று தேர்ட் பார்ட்டி. இப்போது கோர்னா என்ன, லோக்கல் என்ன, தேர்ட் பார்ட்டினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோர் மாடியூல். கோர் மாடியூலுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா பில்டின் மாடியூல்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பில்டின் ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதான் மீனிங். இப்போ வந்து நம்ம nodejs அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். கரெக்டாக? அந்த nodejs வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி அதில் வந்து சம் பேக்கேஜஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆல்ரெடி அதில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி அதுலேயே இருக்கும் டிஃபால்ட்டாகவே. அதை தான் நம்ம பில்டின் மாடியூல்ஸ் அப்படிங்கிறோம். லைக் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபைல் சிஸ்டம், அந்த FS, HTTP, OS இது எல்லாமே என்ன அப்படின்னா பில்டின் மாடியூல்ஸ் அதுக்கு கீழே தான் வரும். ஸோ இந்த நோட் மாடியூல், அதாவது இந்த கோர் மாடியூல், அந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இது தனியாக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே இல்லை. இதுக்கு வந்து நோ இன்ஸ்டாலேஷன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இது வந்து நமக்கு வந்து nodejs வந்து டவுன்லோட் பண்ணும்போதே அது கூடயே பில்டின்னாகவே இருக்கிறதால நம்ம ஒன்லி இதை வந்து நம்மளோட ப்ராஜெக்டில் வந்து ரெக்யூர் பண்ணால் போதும். ரெக்யூர்னா ஒன்றும் இல்லை, அதாவது நம்ம ப்ராஜெக்டில் வந்து இம்போர்ட் பண்ணுறோம், அதுதான் வந்து நம்ம ரெக்யூர் அப்படிங்கிறோம். ஸோ ரெக்யூர் பண்ணால் மட்டும் போதும், இன்ஸ்டாலேஷன் நமக்கு பண்ண தேவையில்லை. அதை தான் நம்ம இந்த இதுலேருந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். தே ஆர் ரெடி டு யூஸ் பை சிம்ப்ளி இம்போர்ட்டிங் தெம் இன்டு யோர் கோட் யூஸிங் த ரெக்யூர் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி தான். அந்த ரெக்யூர் ஃபங்க்ஷனை வச்சு அதை யூஸ் பண்ணி நம்மளோட கோடில் வந்து இம்போர்ட் மட்டும் பண்ணால் போதும். நம்ம வந்து மற்றபடி அது வந்து அந்த நம்ம yarn பேக்கேஜ் போட்டு இல்லை npm பேக்கேஜ் போட்டு அதை இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் கோர் மாடியூல். இதோட ஃபீச்சர்ஸ் வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இதில் வந்து நமக்கு எந்த ஒரு இன்ஸ்டாலேஷனும் தேவைப்படாது. அதுதான் நோ இன்ஸ்டாலேஷன் ரெக்யூர்ட் அண்ட் எஃபிஷியன்ட். இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நல்லா எஃபிஷியன்ட்னாலே நமக்கு தெரியும். இப்போ ஒரு டாஸ்க் இருக்குது அப்படின்னா அது வந்து கரெக்டாக, ஃபாஸ்ட்டாக, பர்ஃபெக்டாக முடிச்சு தர்றது, அதுதான் எஃபிஷியன்ட். கரெக்டாக? அதே மாதிரி தான் நம்ம இந்த கோர் மாடியூலில் நம்ம இது யூஸ் பண்ணுறதால நம்மளோட பெர்ஃபார்மன்ஸையும் இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பெஸ்ட்டாக தரும் நம்ம nodejsல. ஸோ இதுதான் எஃபிஷியன்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒய் கோர் மாடியூல், எதுக்காக கோர் மாடியூல் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் சொன்னதை வச்சு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட ரீசன்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா மெயின் ஒன் எஃபிஷியன்சி அண்ட் அதோட சிம்பிளிசிட்டி. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதோட ரிலையபிலிட்டி, இது எல்லாமே தான் நமக்கு வந்து காரணம் நம்ம கோர் மாடியூல் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன்ஸாக வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டைப் வந்து நமக்கு என்ன அப்படின்னா லோக்கல் மாடியூல் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட், நம்மளோட அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணுறோம். கரெக்டாக? அந்த அப்ளிகேஷனில் நம்மளாக ஒரு ஜாவாஸ்கிரிப்டை வந்து எழுதி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபைலாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த இதை வந்து நம்மளோட மற்ற நம்ம அப்ளிகேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ரிட்டன் ரீயூஸ் வந்து பண்ணிக்கிறோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லோக்கல் மாடியூல் அப்படிங்கிறோம். explanation பார்க்கலாம். Local modules are custom module that you create within your nodejs application to organize your code better. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு GST calculation
லைக் அப்படி எடுத்துக்கிடுவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ அதோட கேல்குலேஷன் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு நிறைய இடத்துல வந்து நான் வந்து அதை யூஸ் பண்ண வேண்டிய ரீசன்ஸ் வந்து எனக்கு வரும். ஸோ நான் மெயினாக அந்த கேல்குலேஷனை ஒரு தனி அப்ளிகேஷன், அதாவது ஒரு ஃபைலில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்னால் இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு 4 பிளேசஸில் எனக்கு வந்து அந்த ஃபைலோட யூஸ் எனக்கு தேவை அப்படின்னா அதை ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஒவ்வொரு நேரமும் நான் வந்து அதை திருப்பி அந்த கேல்குலேஷனை வந்து ஒவ்வொரு தடவை கால் பண்ணிவிட்டு எழுதிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம லோக்கல் மாடியூல் அப்படிங்கிறோம். இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸான வீடியோஸ் வந்து எக்ஸாம்பிளோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? Next one, they are specific to your project and not available outside unless explicitly exported and shared. only இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ வந்து அதோட அட்வான்டேஜஸ் வந்து பார்க்கலாம். இதோட அட்வான்டேஜஸ் வந்து என்ன அப்படின்னா என்கேப்சுலேஷன். அதாவது நம்ம வந்து என்ன பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னா ஒரு ஃபைலில் வந்து தனியாக வந்து ஒரு க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். கரெக்டாக? அது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா செக்யூராக வச்சுருப்போம். அதை வந்து மற்ற ஃபைல் கூட நம்ம வந்து கம்பைன் பண்ணி வைக்காமல் என்கேப்சுலேஷனாக அதுக்குள்ளே வந்து பத்திரமா வச்சுக்கிடுவோம். ஸோ இதால் நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு மற்ற இது கூட எதுவுமே பிரச்சனை வராமல் செல்ஃப் கண்டெய்னாக இருக்கும். அதுக்கப்புறம் கிளட்டர் வந்து நமக்கு என்ன பண்ணால் ரெடியூஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து மாடுலாரிட்டி. அதாவது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு கோட் பேஸ்டு ஒரு பெரிய கோடு, அந்த கோடை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் பீஸ் அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரேக் பண்ணி அதை வந்து ஸ்மாலராகவோ இல்லை சங்காவோ நான் வந்து பிரித்து வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். லைக் அந்த கேல்குலேஷன் ஜிஎஸ்டி கேல்குலேஷன் அப்படி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பிரித்து வந்து நான் அதை ஸ்டோர் பண்ணி வச்சு அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் மாடுலாரிட்டி அண்ட் ரீயூசபிலிட்டி. நான் இப்போ ஒரு தடவை நான் அதை க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன்னா நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எனக்கு எத்தனை தடவை எனக்கு அதோட தேவை இருந்தாலும் நான் அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீயூசபிலிட்டி. ஓகேவா? அண்ட் ஸ்கேலபிலிட்டி. இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா இந்த லோக்கல் மாடியூலோட அட்வான்டேஜஸாக இருக்குது. இப்போ நமக்கு அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அப்போ நமக்கு ஆல்ரெடி நமக்கு தோணிடும், ஓகே எதுக்கு அப்போ நம்ம வந்து லோக்கல் மாடியூல் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கோடை வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்காக. அதுதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒய் யூஸ் லோக்கல் மாடியூல். அதாவது ஒரு கோடை ரீயூஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த கோடோட ஆர்கனைசேஷனை வந்து நம்ம நீட்டாக வைக்கிறதுக்காக. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரே இதில் நிறைய எழுதி வச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப குழப்பம். கரெக்டாக? அதே இது நம்ம ஆர்கனைஸாக அதை வந்து பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ரிட்டன் நம்ம அதை பார்க்கும்போதோ நமக்கு நல்லா புரியும். ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்காக. அண்ட் மெயின்டெனபிலிட்டி. ஓகேவா? அது வந்து நம்ம வந்து எப்படி சொல்லலாம், ஒரு பார்ட் வந்து அப்ளிகேஷன் வந்து எப்படி மற்ற இதுலேயோ ஏதோ அஃபெக்ட் எதுவுமே வராமல் நம்ம அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம வந்து இதை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு இதுதான் லோக்கல் மாடியூல்னால் என்ன அப்படின்னா இதுதான் அதோட டெஃபினிஷன். ஓகேவா? அண்ட் அனதர் ஒன் இஸ் தேர்ட் பார்ட்டி மாடியூல். தேர்ட் டைப் அதுதான் நமக்கு தேர்ட் பார்ட்டி மாடியூல். அதாவது இது ரொம்ப ஈஸி தான். அதாவது இப்போ தேர்ட் பார்ட்டி மாடியூல் அப்படின்னால என்ன அப்படின்னா ஆல்ரெடி அதில் இருக்கிறதோ நம்ம க்ரியேட் பண்ணுறதோ கிடையாது. ஓகேவா? நம்ம வெளியே இருந்து யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸ்டர்னல் பேக்கேஜையோ ஒரு லைப்ரரியோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெளியே இருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து நமக்கு பில்டின்னாக இருக்காது, நம்ம க்ரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணுறதா இருக்காது. ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கிற ஒரு பேக்கேஜ் ஒரு லைப்ரரி அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் தேர்ட் பார்ட்டி மாடியூல். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் வாங்க. Third party modules are external packages or libraries that are not built into nodejs or created by you. கரெக்டாக? அதாவது பில்டினாக இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ் கிடையாது, நம்ம க்ரியேட் பண்ணுறதும் கிடையாது. They are developed and maintained by others and can be installed in your nodejs project using npm or yarn. அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து npmங்கிறது வந்து நோட் பேக்கேஜ் மேனேஜர். ஓகேவா? இதில் வந்து நிறைய பேக்கேஜஸ் வந்து இருக்குது. லைக் எக்ஸ்பிரஸ், மாங்கூஸ், அந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே எப்படி வந்திருக்கும் அப்படின்னா சம் டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. சில வந்து இப்போ டெவலப்பர்ஸோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனியோ லைக் எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து என்ன பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா ஃபுல்லாக கிளியர் கட்டாக அதை வந்து தெளிவாக எழுதி அந்த பேக்கேஜை வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பேக்கேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். கரெக்டாக? அவங்க வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி மாடியூல் அப்படிங்கிறதுல வந்து நம்ம மெயினாக இன்ஸ்டால் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அண்ட்
These modules make development faster by providing ready-to-use solution for common task. அதாவது இப்போ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து அதை உட்காந்து எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்டாக? ஸோ நம்மளோட டெவலப்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கிறதுனால நம்ம அதை ஓகே ரெடி டு யூஸ் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ். அப்போ இதோட அட்வான்டேஜஸை நமக்கு இதுலேருந்தே தெரிஞ்சிட்டு. கரெக்டாக? இது வந்து நமக்கு வந்து இது என்ன பண்ணுது, நம்மளோட ஒர்க்கை வந்து ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ரெடி டு யூஸ் சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து தருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே இப்போ வந்து அதோட அட்வான்டேஜஸ் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ரீ பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டி, ஆல்ரெடி அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே எழுதி வச்சுருப்பாங்க. கரெக்டாக? கஸ்டம் மேடாக இருக்கும். ஸோ ப்ரீ பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டி அதோட அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் கம்யூனிட்டி கான்ட்ரிபியூஷன்ஸ், இப்போ நீங்கள் NPM அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து நிறைய பேக்கேஜஸ் இருக்கும். கரெக்டாக? அது எல்லாமே எப்படின்னா, எல்லாமே ஒரு டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸான டெவலப்பர்ஸோ கம்பெனிஸோ அவங்க வந்து எழுதி வைக்க போய் தான் நம்ம வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் வந்து அந்த டெவலப்பர்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இருக்குது. கரெக்டாக? ஸோ கம்யூனிட்டி கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் கம்பேட்டிபிலிட்டி அண்ட் கஸ்டமைசபிலிட்டினா நமக்கு தெரிஞ்சது. அதாவது நமக்கு வந்து தேவை இருக்கும். கரெக்டாக? நமக்கு வந்து இந்த தேவைகள் வந்து நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து எப்படி நம்ம என்ன பண்ணால் அது நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி வந்து நமக்கு எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஃப்ளெக்சிபிளாக நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? இதுதான் அதோட அட்வான்டேஜஸாக நம்ம வந்து பார்க்குறோம். தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸோட அட்வான்டேஜஸ். அண்ட் இப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நமக்கு தெரியும் இதோட தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸோட யூசேஜ் வந்து என்ன அப்படின்னு. இப்போ நமக்கு வந்து தோணும், இது வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம பார்க்கலாம். இதை வந்து யூஸ் பண்ணுறதால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் வந்து நமக்கு கிடைக்கும். டெவலப்மெண்ட் டைமிங் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகுது. கரெக்டாக? ரிச்சான ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து கிடைக்கும். ஏன்னா அந்த NPMல வந்து மில்லியன் கணக்கான பேக்கேஜஸ் வந்து இருக்குது, நிறைய இருக்குது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பர்பஸ் வந்து பண்ணுறதுக்காக இருக்குது. அதனால் நமக்கு வந்து வேரியஸான பர்பஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிளியர் ஆகுது. ஸோ அதுக்கான ரிச் ஈகோ சிஸ்டம் வந்து அங்கே இருக்குது. அதனால தான் நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் அனதர் ஒன் இஸ் கம்யூனிட்டி சப்போர்ட். ஏன்னா அங்கே வந்து நிறைய டாக்குமெண்ட்டை வந்து கரெக்டாக தேர்ட் பார்ட்டி இருக்கிற அந்த பீப்புள்ஸாலேயோ அந்த டெவலப்பர்ஸாலேயோ சம் கம்பெனிஸாலேயோ என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, வெல் டாக்குமெண்ட்டாக வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கிது. அவங்களோட டாக்குமெண்ட்டை நம்ம பார்க்குறதால அந்த பேக்கேஜை நம்ம எந்த தூரத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், அதில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு கிளியர் கட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஓகேவா? அந்த தான் நம்ம என்ன பண்ணுறோம், கம்யூனிட்டி சப்போர்ட் அண்ட் ஸ்கேலபிலிட்டி. இது எல்லாமே தான் நமக்கு இந்த தேர்ட் பார்ட்டியோட யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன்ஸாக வந்து நமக்கு இருக்குது. ஓகேவா? இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, லோக்கல் மாடியூல்னால் என்ன, கோர் மாடியூல், லோக்கல் மாடியூல், தேர்ட் பார்ட்டி, இந்த 3 மாடியூல்ஸோட டெஃபினிஷன், அதோட அட்வான்டேஜ், அதுக்கப்புறம் இதை ஏன் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி ரீசன்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு வியூ கிடச்சிருக்கும். கரெக்டாக? நோட் மாடியூல்னால் என்ன, அதோட டைப்ஸ், அந்த 3 டைப்ஸ் வந்து இதில் என்னென்ன மாதிரிலாம் அதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு வியூ வந்து கிடச்சிருக்கும். இப்போது இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். என்னென்ன ஒரு ஃபைல் இன்ஸ்டால் பண்ணுறதோ சரி, இல்லை க்ரியேட் பண்ணுறதா சரி, அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி அந்த வித் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.